வணக்கம் தமிழ் உறவுகளே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதையுடைய தலைப்பு அறிவு உயிரை காப்பாற்றும். ஆம், ஒரு ஊரில் ஒரு அரசர் வாழ்ந்து வரார். அவர் எப்படின்னா நீதி நேர்மையை கடைப்பிடிச்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஒரு நபராக அவர் இருக்கார். அவர் ஒரு பழக்கத்தை கடைப்பிடிக்கிறாப்புல. எப்படின்னா நம்ம மக்கள் எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு என்ன பண்ணுறோம்னா, அவர் ஒரு மாறு வேடத்தில் ஆனால் ஒரு அரசனாக காட்டிக்கிறார். அது ஒரு மாறு வேடத்தில் அவர் போகிறாரு. போயிட்டு மக்கள் எப்படி இருக்காங்க, மகிழ்ச்சியாக இருக்காங்களா நம்ம ஆட்சியில் அப்படிங்கிறத அவர் பார்க்குறது ஒரு வழக்கமாக வச்சுருந்தாப்புல. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு நாள் என்ன பண்ணியிருக்காப்புல, சரி போய் பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு மாறு வேடத்தில் அவர் கிளம்புறாரு. கிளம்பி போகிறாரு. போகும்பொழுது ஒரு பச்சை பசேருங்கிற ஒரு வயல்வெளியை பார்க்குறாரு. அதில் ஒரு உழவன் வேலை பார்த்துட்ருக்காப்புல. அப்போ அந்த உழவன்கிட்ட அவர் போய் கேட்குறாப்புல, அரசர், இந்த மாறு வேடத்தில் உள்ள அரசர் கேட்குறாப்புல, ஐயா எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாப்புல. இவர் வந்தது அரசன்னு இவருக்கு தெரியாதில்ல. நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. ஆமாம், உங்களுக்கு இதில் மாதம் எவ்வளோ கிடைக்கும், இதில் எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்குறாப்புல. அதுக்கு அவர் சொல்கிறாப்புல, எனக்கு ஒரு 100 வெள்ளி காசுகள் மாதம் கிடைக்குது ஐயா இந்த உழவுலேருந்து அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. சரி, இந்த தொகையை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசன் அந்த உழவன்கிட்ட கேட்குறாப்புல. அப்போ அவர் சொல்கிறாப்புல, இந்த 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 இதை நான் அதை சொல்கிறாப்புல, 5இல் ஒரு பங்கை அரசனுக்கு வரியாக செலுத்துகிறேன், இன்னொரு பங்கை நான் பட்ட கடனுக்கு அடைக்கிறேன், மற்றொரு பங்கை கடனாக தருகிறேன், 4வது பங்கை வீசி எறிகிறேன், இறுதி பங்கை எனக்காக செலவு செய்கிறேன் என்று என்ன சொல்கிறாப்புல. அப்படி ஒரு புதிராக அவர் அந்த அரசன்ட்ட அவர் சொல்கிறாப்புல. அரசன் அப்போ என்ன பண்ணுறாப்புல, தன்னுடைய மாறுவேடத்தை கலைக்கிறாப்புல. வந்தது அரசனுங்கிறத அவர் காட்டுறாப்புல. அப்போ அந்த உழவன் பணிவாக அவரை வணங்குறாப்புல. வணங்கினதுக்கப்புறம் அவர் சொல்கிறாப்புல, நீ சொன்னதில் எனக்கு 2 விஷயங்கள் தான் ஒன்று புரிஞ்சது. ஒன்று அரசனுக்கு வரியாக கொடுக்குறதும், இன்னும் உனக்காக செலவழிக்கிறத மட்டும்தான் எனக்கு புரியுது. மற்ற 3மே எனக்கு புரியலையே, என்னது அப்படின்ட்டு அவர் கேட்குறாப்புல. அப்போ அவர் சொல்கிறாப்புல, அதற்கு, அரசே, என் வருமானத்தில் ஒரு பங்கை என் தாய் தந்தையருக்கு செலவு செய்கிறேன், என்னை வளர்த்து ஆளாக்கிய அவர்களுக்கு செலவு செய்வதை கடனுக்கு அடைக்கிறேன் என்று அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. இன்னொரு பங்கை என் மகனுக்கு செலவு செய்கிறேன், ஏன்னா பிற்காலத்தில் என்னை காப்பாற்ற போகிறவன் அவன், அதனால் அதை கடனாக தருகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. 4வது பங்கை என் மகளுக்கு செலவு செய்கிறேன், எப்படி இருந்தாலும் திருமணமாகி இன்னொரு வீட்டுக்கு போக போகிறது, ஆமாம், அதனால் அந்த செலவை வீணாக தெருவில் எறிகிறேன் என்றார். அப்புறம் அந்த பதிலை கேட்ட உடனே அந்த அரசன் இந்த உழவனுடைய அறிவு கூர்மையை பார்த்து ரொம்ப வியர்ந்துடுறாப்புல. ஆமாம், ரொம்ப வியர்ந்து போயிடுறாப்புல. ஸோ அவருக்கு புரிஞ்சது, அரசனுக்கு கொடுக்கறதும் தனக்காக செலவு பண்ணுறது, இந்த 2 தான் புரிஞ்சு. அந்த 3 இதுக்கு இந்த உழவன் அந்த விளக்கம் கொடுத்துட்றாப்புல அவருக்கு. அதோட அந்த உழவன்கிட்ட அவர் அந்த அரசன் சொல்கிறாப்புல, இப்போ நீ என்கிட்ட சொன்ன இந்த புதிரை வேறு யார்கிட்டையும் சொல்லிட வேணாம், குறிப்பாக நான் உன்னுடைய பக்கத்தில் இல்லாமல் இதை நீ யாருக்கிட்டையும் சொல்லிடக்கூடாது, அப்படி செஞ்சால் உன்னுடைய உயிர் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாப்புல. அமைச்சரவையை கூப்பிட்றாப்புல. அப்போ அமைச்சர்கள்ட்ட இவர் அந்த அரசன் சொல்கிறாப்புல, இந்த மாதிரி ஒரு புதிர் ஒன்று சொல்கிறேன், ஒரு இது சொல்கிறேன், அதனுடைய அர்த்தம் யாராவது சொல்ல முடியுமான்னு சொல்லிட்டு உழவன் சொன்னதை அவர் சொல்கிறாப்புல. இப்போ அந்த அமைச்சரவையில் எல்லாருக்குமே குழப்பமாக இருக்குது. இது எப்படி இதனுடைய புதிர் என்னங்கிறத யோசிச்சுருக்காங்க. சரி, இதுக்கு சரியான அந்த புதிரை நீங்கள் விடை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு கணிசமான ஒரு தொகை பரிசு வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த அமைச்சர்களில் ஒருவர் புரிஞ்சுக்கிறாரு, இந்த விஷயம் இன்னார்கிட்ட கிடச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் கணிச்சிருக்காப்புல. அவர் தேடி அந்த உழவனை சந்திக்கிறாப்புல. சந்திக்கிட்ட நடந்ததை சொல்கிறாப்புல. இந்த மாதிரி நடந்ததை அவர் சொல்கிறாரு.
சொல்லிவிட்டு இந்த மாதிரி ஒரு பரிசு தொகை வரும், ஸோ அதை வந்து நான் உனக்கு முன்கூட்டியே நான் தர்றேன். ஆமாம், அதனால் வந்து இதனுடைய குதிரை வந்து எனக்கு விடை கொடு அப்படின்னு சொல்கிறாப்புல. உனக்கு நான் வந்து எனக்கு கிடைக்கிற சன்மானத்தில் நான் தர்றேன், இப்போ நான் தர்றேன் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் சொல்லியிருக்காப்புல. அதோட அதுக்கான புதிரை அவர் விளக்கியிருக்காப்புல. இந்த அமைச்சரவை அரசர்கள் மறுபடியும் அமைச்சர்கள் கூப்பிடும் பொழுது இந்த ஒரு ஆள் போகிறாப்புல. அந்த போயிட்டு அவர் சொல்கிறாப்புல, இதுக்கு வந்து இதுதான் பதில் சொல்லிட்டோம். அப்போ அரசருக்கு வந்து எப்படின்னா ஒரு ஆச்சரியம், உழவன் சொன்ன பதில் அப்படியே எப்படி இவர் சரியாக சொல்லியிருக்காப்புல. அப்போ இந்த உழவன் தான் ஏதோ வந்து சொல்லியிருக்காப்புலங்கிறத புரிஞ்சுக்கிறாப்புல. அந்த உழவனை வந்து கூப்பிட்றாப்புல, கூட்டிக்கிட்டு வா அப்படி சொல்கிறாப்புல. அந்த அமைச்சரவையில் உள்ள ஒரு அமைச்சர் வந்து போய் கூப்பிட்டு வர்றாப்புல. கூப்பிட்டு வந்த உடனே அவர் சொல்கிறாப்புல, ஆமாங்க ஐயா, நான் தான் அரசு நான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. அப்போ அரசு சொல்கிறப்புல, நான் உங்ககிட்ட நான் என்ன சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி இந்த இதுக்கான ஒரு விடையை வந்து நீ சொல்லக்கூடாது, சொன்னால் உயிர் போகும்னு சொன்னேன். நீ இந்த அளவுக்கு எப்படி இந்த மாதிரி தைரியமாக சொன்னேன், இப்போ உன்னுடைய உயிர் போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாப்புல. அப்போ அவர் சொல்கிறாப்புல, உழவன் சொல்கிறாப்புல, ஐயா நான் உங்கள் முன்னாடி தான் நான் சொன்னேன் அந்த பதிலை அப்படி சொல்கிறாப்புல. ஏன் முன்னாடி சொன்னியா, என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கனத்து குரலில் அவர் சொல்கிறாரு. அப்போ சொல்கிறாப்புல, அந்த அமைச்சர் வந்து ஒரு பரிசுக்கு ரூபா கொடுத்துருந்தாப்புல, நாணயம் கொடுத்துருந்தாப்புல. அந்த வெள்ளிக்காசு அந்த நாணயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உருவம் பதிச்சிருந்துச்சு அந்த ரூபாயில், அந்த காசில். ஸோ நான் சொன்ன மாதிரி உங்கள் முன்னாடி தான் இந்த பதிலை நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமர்த்தியமாக அவர் வந்து தன்னுடைய அறிவு கூர்மையை பயன்படுத்திக்கிறாப்புல. அந்த அமைச்சர் வந்து அரசர் வந்து புரிஞ்சுக்கிறாப்புல. ஸோ இந்த சாமர்த்தியத்தை இந்த ஒரு சாதுரியத்தை வந்து பார்த்து அவர் வந்து மெச்சு போகிறார், வியர்ந்து விடுகிறார். ஆக அறிவு உயிரை காப்பாற்றும். இந்த கதையில் அந்த உழவனுடைய உயிரை காப்பாற்றியது என்னன்னு பார்த்தீங்கன்னா அறிவு தான். அறிவு உயிரை காப்பாற்றும். நன்றி, வணக்கம்.